ஃபேஸ் எப்படி மங்களா தெரியுதா என்னன்னு தெரியல. நான் இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு வந்து டீ குடிக்க போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தங்க சஜஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னன்னா, தைராய்டு இருந்தால் ஒரு சிலரை குண்டாக்கிடும், ஒரு சிலரை ஒல்லியாக்கும் அப்படின்ட்டு. எனக்கு வியாதிகள் பற்றிலாம் நிறைய தெரியாது. ஏன்னா நான் எப்போவுமே ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு மனசை நம்ப வச்சுட்டே இருப்பேன். யாராச்சும் என்னை வந்து நீ ரொம்ப டல்லாக இருக்க, உனக்கு அந்த வியாதி இருக்குமா, இந்த வியாதி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா அப்படிலாம் செக் பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒல்லியாகிட்ட பிற்பாடு உனக்கு சுகர் இருக்கான்னு செக் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் குண்டாக இருந்தப்ப ஹார்ட் அட்டாக் வந்துட்ட போது நீ இழைச்சிடு அப்படின்னு சொன்னாங்க. மனுஷங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் நம்புங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதா. எப்போ வந்து உங்களுக்கு டவுட் வருதோ நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போங்க, செக் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஆனால் எப்போவுமே நீங்கள் நம்புங்க, நீங்கள் நல்லா இருக்கிறதா. அந்த தாட் தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம என்னதான் டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வியாதியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வியாதியாக தான் இருக்கும். நம்ம எல்லாமே செய்கிறோம், நம்ம உடம்ப வந்து சரியாக வச்சுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறோம். ஆனால் வயசு ஆக ஆக உருவம் மாறதான் செய்யும். அந்த வயசுக்கேற்ற உருவம் நம்ம வந்து குழந்தையில ஒரு மாதிரி முகம் இருக்கும், நடுத்தர வயசுல முகம் வேற மாதிரி மாறும், அப்புறமா கொஞ்சம் வயசாக முகம் மாறும். அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம வளர வளர நம்ம உருவம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீ நல்லா இருக்க அப்படி சொன்னால் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீ நல்லா இருக்க அப்படி சொன்னால் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மெனோபாஸ் வந்துடுச்சு, உனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னால் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எல்லா பருவமும் நம்ம வாழ்க்கையில் வந்து தான் போகும். நம்ம விரும்பினாலும் விரும்பலினாலும் நமக்கு வயது ஆகும், உருவம் மாறும், கொஞ்சம் நல்லா செத்து போகும். அதை ஏற்றுக்கத்தான் வேணும். ஆனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். அவ்வளோதான்.